இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட்ல பயங்கர கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் இஸ் ப்ளீடிங்னு எல்லா மேகசின்ஸ்லயும் ஆர்டிகிளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிஃப்டியும் 23,000க்கு கீழே போயிருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு சார்? மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. போன இன்டர்வியூவில் சொல்கிறப்ப மார்க்கெட் 23,263 அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங் சப்போர்ட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தா தான் ஃபர்தர் அப்சைட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கல. 24,116 118 கிட்ட க்ளோஸ் கொடுத்தான் வீக்லி க்ளோஸு. ஸோ சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் சொல்லியிருப்பேன். 22,792 கீ சப்போர்ட்னு சொல்லியிருப்பேன். இன்னையோட லோ 22,786. அங்கேருந்து ஒரு 60-70 பாயிண்ட் பவுன்ஸ் ஆகிட்டு அந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டுருக்கான். மேபி வி ஆர் வெரி நியர் கீ சப்போர்ட் அப்படின்னு தோணுது. 22,533 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். ரீசெண்ட் மார்ச் 2020 7,511 அப்படின்னு நம்பர் அடித்தோம். அன்ட்டு 3 போட்டிங்கனாக்கா 22,533 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர்கிட்ட வெரி பிக் சப்போர்ட் இருக்குது. மேபி பட்ஜெட் இஸ் நியர்பை. வி மே திங்க் ஆஃப் சம் ரிவர்சல் ஃப்ரம் ஹியர். இதுதான் என்னோட இப்போதைக்கு ஒப்பீனியன். இந்த டைமில் ரொம்ப அடி வாங்குற செக்டர்னா என்னெல்லாம் இருக்குது சார்? பேங்கிங் காப்பாற்றிட்டு இருக்கு. ரியாலிட்டி அடி வாங்கிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக நிறைய அப்ரிஷியேட் ஆகும். அதாவது ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னாக்கா 19 ரூபாலேருந்து 220 ரூபா. ஓகே, எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னாக்கா 24 ரூபாலேருந்து 180 ரூபா. இது மாதிரி 10 மடங்கு 8 மடங்கு இது மாதிரிலாம் நிறைய போயிட்டான். ஸோ இவ்வளோ போனாலே மார்க்கெட் ஆக்சுவலாக கரெக்ஷன் வரும். ஏன் கரெக்ஷன் வரும் அப்படின்னாக்கா, சரி இப்போ நீங்கள் இருக்கீங்க, அடுத்த 5 வருஷத்தில் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட ஒரு கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு என்ன சொல்ல குழந்தைக்கு படிப்பு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ஹையர் எஜுகேஷன் கட்டுற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு செலவு வரும் இல்லையா? ஸோ 2020 மார்க்கெட் வந்து 3.25 மடங்கு மேலே வந்துச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ வரும்போது 5 வருஷத்தில் பல பேருக்கு ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க வீட்டில் சின்ன சின்ன செலவுகள் வரும், பெரிய செலவுலாம் வரும். அவங்களுக்கு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தாலேயே மார்க்கெட்டு கரெக்ட் ஆகும். உங்களோட தேவைகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் HDFCயோட ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா 97 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா 10,000 ரூபா போட்டுருந்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்து 95 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. பட் 97 வந்து ஒரு 10 லட்சம் பேர் அதில் பைசா போட்டிருந்தாங்கனாக்கா 2025 வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா 20 பேர் தான். அவங்க கணக்கு சொல்கிறாங்க, வந்து 10,000 போட்டது 95 லட்சம். இன்ஃபோசிஸில் 10,000 90 போடுதுனாக்கா அது வந்து இன்றைக்கி 10 கோடி அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் இன்ஃபோசிஸில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 35 வருஷம் ஹோல்ட் பண்ண ஆட்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இந்த வருஷம்னா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பெரிய பெரிய செலவுகள் இருக்குது. மக்கள் லிக்விடேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிக்விடேட் பண்ணுறதாலேயே மார்க்கெட்டை கீழே விழும். இன்னொன்று இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட். இறங்கும்போது ஆவரேஜ் பண்ணுவாங்க, திருப்பி மேலே போயிடும். ஒரு வாட்டி கீழே இறங்கிச்சு 24,000 இறங்கிச்சு, அங்கே மேலே போயிடுச்சு. இப்போ ஜூன் மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ 21,287 வந்துச்சு, திருப்பி மேலே போயிடுச்சு. இதை மாதிரி வந்து ஒரு ஹோப் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்கள என்னால் முடியாதுப்பா, என்னை விட்டுருப்பா, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்ற சொல்கிற வரைக்கும் மார்க்கெட் அடிக்கும். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் வில் நாட் கரெக்ட் பிகாஸ் ஆஃப் செல்லர்ஸ். ஓகே, மார்க்கெட் வில் கரெக்ட் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். நீங்கள் கூட எப்படி அப்படின்னு கேட்டிருப்பீங்க. மார்க்கெட் 18,000 இருந்தது 2024. லீப் இயரே மார்க்கெட் கரெக்ட் ஆகும். எவ்ரி 8 இயர்ஸ் மார்க்கெட் கரெக்ட் ஆகும். 92 ஹர்ஷித் மெத்தா ஸ்கேம், 2000 .com ஸ்கேம், Y2K .com ஸ்கேம், 2008 லேமன் பிரதர்ஸ் ஸ்கேமு ஆல்மோஸ்ட் 2 லோயர் சர்க்கியூட் அடித்தான். 2014 9,119லேருந்து 6,883க்கு நிஃப்டி விழுந்தது. ஸோ இது மாதிரி 2024 டெஃபினட்டாக விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பிக் பீப்புள் வேர் ஷார்ட்டிங் மார்க்கெட் ஃப்ரம் 18,000 ஆட். 2024 ஆரம்பத்தில் 18,000 19,000 மார்க்கெட் இருந்தது. அங்கேருந்து எவ்ரி 1,000 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 50,000 கோடி 60,000 கோடி வித்துட்டே இருக்காங்க. இவங்க வித்துட்டே இருக்காங்க. மார்க்கெட் 26,000 போயிடுச்சு. 26,000 நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் வால்யூம். இந்த 18,000 19,000 20,000 10,000 கோடி 20,000 கோடி விற்றவங்களாம் 26,000 எப்போ என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். விற்றதை வாங்கிட்டான். அவன் வாங்கினோடனே மார்க்கெட் கீழ ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இப்போது மார்க்கெட்டு வாங்குறவனால மேலே போகாது. 26,200க்கு விற்றான் இல்லையா, அவன் டிசைட் பண்ணுறப்ப எனக்கு 4,000 பாயிண்ட் லாபம் போதும்பா,
3500 பாயிண்ட் லாபம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிட்டு அவன் எப்போ வாங்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் மேலே போகும். ஸோ இது வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்களாம் புல் மார்க்கெட்டை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2020 இது வரைக்கும் ஒரு சின்ன பிளிப் 18,600லேருந்து 15,187 கிட்ட ஒரு கரெக்ஷன் வந்தது. அது ஒரு கரெக்ஷன் தான். அது இல்லாமல் பெரிய கரெக்ஷன் வரவே இல்லை. மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டுருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து கரெக்ஷன் ஒன்று மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னே தெரியாமல் போயிடுச்சு. அந்த நம்பிக்கையில் இறங்க வாங்கிட்டே இருக்காங்க. இன்னொரு தம்புள் சொல்லுவாங்க, retailers do not have stocks to sell at the high. Retailers do not have money to buy at the low. இப்போ கேஸ் என்ன ஆயிடுச்சுனாக்கா, ரீட்டைலர்ஸ்ட்டு ஸ்டாக் ஜாஸ்தியாக போச்சு. மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, ரீட்டைலர்ஸ் ஸ்டாக் ஜாஸ்தியாக இருக்குது. எஃப்ஐஎஸோட ஸ்டாக் ஹோல்டிங்கு இப்போ ஆல் டைம் லோவில் இருக்குது. யூஸ்வலாக அவங்க 18% 19% ஆஃப் தி ஈக்விட்டி, இந்தியன் மார்க்கெட்டோட ஈக்விட்டியில் 19% வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 16% கீழே வந்துச்சு. இன்றைக்கி ஆல் டைம் லோக்கு வந்துச்சு. ஸோ ரீட்டைல் ஸ்டாக் இருக்குது, எஃப்ஐ கிட்ட ஸ்டாக் கம்மியாகிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு அனாமலி. ஸோ இப்போ ரீட்டைலர் விற்கிற வரைக்கும் அடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த குருதி பண்ணல் கமலுக்கு வந்து அடிப்பாங்க. உனக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குண்டா அப்படின்னு நாயை சுட்டுருவான். அப்புறம் வந்து அவன் பொண்ணை டார்கெட் பண்ணுவான், கௌதமை டார்கெட் பண்ணிட்டு கடைசியில் வந்து எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அது மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் அடிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். மார்க்கெட் மேலே போகிறது கீழே வருது, இதெல்லாம் நடக்கக்கூடியதான். இசிஜி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக இருந்துச்சுங்க, ஆல் டெட்டு. மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருந்துச்சுங்க, மார்க்கெட்டு டெட்டு, கனாட் இன்னும் மூவ். ஸோ மார்க்கெட்லையும் இசிஜியில் இருக்க மாதிரி ஏற்றம் இருக்கணும், இறக்கணும் இருக்கணும், பிளிப் இருக்கணும், கரெக்ஷன் இருக்கணும், டாப் இருக்கணும், பாட்டம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மார்க்கெட்டு சஸ்டெயின்டாக மேலே போகும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் டைரக்ட் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸு வேல்யூ ஆவரேஜிங், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், இந்த ரெண்டுத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணாக்கா லாங் டேர்மில் டெஃபினட்டாக மார்க்கெட்டில் பெரிய பைசா இருக்குது. இந்த எஃப்ஐஏயோட ஹோல்டிங்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் குறையுது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் மாதிரி தான் இருக்குது. யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், இந்தியன் ரீட்டைலர்ஸோட இது ஷேரே நிறைய இருக்குது அப்படின்னு. உண்மையிலே இது பாசிட்டிவான விஷயம் தானே? சைனாவில் எஃப்ஐ ஹோல்டிங் 4%. ஓகேவா? ஸோ மார்க்கெட் விழுந்ததுன்னா எல்லா நஷ்டமும் ரீட்டைலர்ஸ்க்கு தான். பெரிய ஆட்கள் ஒன்றும் கிடையாது. 4% எங்கே வச்சுட்டு இருப்பான்? அலிபாபா வச்சுட்டு இருப்பான், பேங்க் ஆஃப் சைனாவில் வச்சுட்டு இருப்பான். சின்ன கம்பெனிலாம் வச்சுட்டு இருக்க மாட்டான் இல்லையா? ஸோ இந்த எஃப்ஐஸ் ஒரு குஷன் அப்சார்பிங் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஓகே, ஸோ அவங்க ஐடியலாக 16% 20% இருந்தாக்கா இந்த லாஸை அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா ப்ராஃபிட் வந்தாலும் நமக்கு தான், லாஸ் வந்தாலும் நமக்கு தான். இன்னொன்று, நம்மளால் மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போக முடியாது. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதால அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியாது. எஃப்ஐஸ் இருந்தாங்கனாக்கா மார்க்கெட்டு மேலேயும் போகும், கீழே வரும். இந்த மூமெண்ட்டில் வி கேன் மேக் குட் மணி. ஸோ எஃப்ஐ ஹோல்டிங் இருக்கிறது நல்லது தான். இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போது இல்லை பெரிய நியூஸ் ஏதாவது வரும்போது கவர்மெண்ட் இதில் இன்டர்வெயின் பண்ணலாமா? பண்ணால் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா சார்? மார்க்கெட் ஷுட் ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவிலிபிரியம். ஓகே, கவர்மெண்ட் எப்போ உள்ளே வரான் அப்படின்னு தெரிஞ்சுட்டோ அப்போ வந்து இந்த எஃப்ஐஸ்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும். அவங்க விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, நீ 23,000 இருக்குது, கவர்மெண்ட் வந்து எல்ஐசியை கூப்பிட்டு வர வச்சு நீ வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 25,000 இட்டுன்னு போயிட்டு வச்சிங்களேன், அவன் 14% ஷேர் இன்னும் வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அவன் எக்ஸ்ட்ரா நான் விற்கணும் முடிவு பண்ணிட்டேன், நீ எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சந்தோஷம் தானே, எக்ஸ்ட்ரா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க. ஓகே, அண்ட் இஃப் தே டோன்ட் கம் பேக் ஃபார் இன்னும் அனதர் 2 வருஷம் ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகிடும். ஓகே, கவர்மெண்டால் மேலே தூக்கிட்டு போகிறது ரொம்ப டஃப்பாக போயிடும். நீங்கள் கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் தே ஷுட் கிரியேட் எனபிள் த என்விரான்மெண்ட். இந்த மீன்குட்டிக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மீன்குட்டி பிறக்கும் போதே நீந்த தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன தேவைன்னாக்கா ஒரு என்விரான்மெண்ட் தேவை, தண்ணி தேவை, தண்ணியில் ஆக்சிஜன் தேவை இல்லையா? அது சாப்பிட்றதுக்கு ஒரு 2 பொறி இருந்தால் போதும். கவர்மெண்டோட வேலை மார்க்கெட்டுக்கு தேவையான கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் இருந்தால் போதும், மார்க்கெட் தானாக சஸ்டைன் ஆகிடும். கவர்மெண்ட் ஷுட் நாட் மெடல் வித் தி மார்க்கெட். இதோட என்னோட ஒப்பீனியன். இது 2014 முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மார்க்கெட் 200 பாயிண்ட் கீழே வந்ததுன்னா போதும், 3 மணி 5 நிமிஷத்துக்கு சிஎன்பிசிக்கு வந்துடுவார்.
இன்னொரு சேனலுக்கு வந்துடுவார், ஏதாவது பேசுவார், மார்க்கெட் 200 பாயிண்ட் மேலே போயிடும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் யூஸ் டு கோ டு தி ஸ்டூடியோஸ் அண்ட் ப்ராப் அப் தி மார்க்கெட். பட் மார்க்கெட் அதுக்கு பெருசாக மேலேயே போல 4000 போகும், 4500 போகும், 3500 போகும், 3500 போகும், 4000 போகும், 3700 போகும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ when the government decided not to meddle with the market, அப்போ தான் மார்க்கெட் ஆக்சுவலி மேலே போக ஆரம்பிச்சு 4000லேருந்து இப்போ 26,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ என்னோட சின்சியர் ஃபீல், கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்வீன், தே ஷுட் கிரியேட் கண்டியூசிவ் என்விரான்மெண்ட்டு. இந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் என்ன சொல்கிறோம்னாக்கா, இப்போ 2 அனாமலை இருக்குது. டைரக்ட் டேக்ஸை விட இன்டைரக்ட் டேக்ஸ் இன்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி இன்கம் 1,80,000 கோடி, 1,80,000 கோடி அப்படின்னு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. இந்த கார்பரேட் டேக்ஸ் கட்டுறாங்களா, அந்த இது வந்து என்ன சொல்கிறது, கம்மியாயிடுச்சு. டைரக்ட் டேக்ஸஸோட இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன்கம் ஜாஸ்தி, டேக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு பேப்பர்ஸில், எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா, தட்ஸ் அ ரிப்போர்ட், கார்பரேட் இன்கம் டேக்ஸோட பர்சனல் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 15 to 20% ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இது வந்து அனதர் கிரைம் ஆன் மிடில் கிளாஸ். ஓகே, நான் நேர்மையாக இருந்தால் ஜாஸ்தி கட்டணும் அப்படின்னு மக்களுக்கு பட்டு போயிடுச்சு இல்லை. ஸோ என்டையர் மிடில் கிளாஸ் வில் ஸ்டார்ட் திங்கிங், வேற என்னப்பா வழி டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த 2 அனாமலையும் இந்த பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கனாக்கா மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் அவங்க அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு சேஃப் சைடு எடுக்கணுமா? அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபீல்னாக்கா மார்க்கெட் இஸ் நியர் தி பாட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. மேபி இங்கேருந்து இன்னொரு 5% கரெக்ட் ஆகுது, 10% கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், உங்களால் டைம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு அனலாகி சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு பெங்களூருக்கு சென்னையிலேருந்து போகிறதுக்கு ஒரு ஓப்பன் டிக்கெட் வச்சுட்ருக்கேன். ஓப்பன் டிக்கெட்னா அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சுட்ருக்கேன். அன்ரிசர்வ் டிக்கெட் அப்படியே ஃபுல்லி பேக்டாக இருக்கும். உள்ள நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால் ஏறுறதுக்கே உங்களுக்கு இடம் கிடைக்காது இல்லையா. ஸோ நான் ஐடியலாக என்ன பண்ணுவேன்னாக்கா, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர ட்ரெயினில் பெரம்பூரில் போய் ஏறிட்டுருவேன். ஓகேவா? ஸோ பெரம்பூர்லேருந்து சென்ட்ரலுக்கு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். சென்ட்ரலில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்கும் இல்லையா. பெரம்பூரில் ஏறினா போயிட்டு பெர்த் மேலே போய் உட்காந்துடலாம், எனக்கு இடம் கிடச்சிடும். எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் மை ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் வில் பி ஸ்மூத், சீட்டு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ மார்க்கெட் பாட்டம் நியர்பை 22,800 இருக்குது. மேபி 22,533 ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, இந்த இடத்துல இஃப் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்ட் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். பட் இங்கேருந்து ஆல் டைம் ஹை போகிறதோ இல்லை 25,000 போகிறதோ அந்த ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக போகலான்றது என்னோட ஒப்பீனியன். இந்த இடத்துலேருந்து மக்கள் ஷுட் ஸ்டார்ட் பையிங் எஸ்ஐபி அக்ரெசிவ்லி. உங்களால் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னாக்கா எந்த ஸ்டாக்கு பெருசாக விழுந்ததோ அந்த ஸ்டாக் உடனே மேலே போகணும்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அந்த ஸ்டாக் மேலே போச்சுனாக்கா ஏற்கனவே வச்சுட்டு விற்க பார்ப்பான். 30 ரூபா இருக்குது, 40 ரூபா போயிட்டான்னு வச்சுங்களேன், அப்பா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருப்பான்னு சொல்லி விற்க பார்ப்பான். அந்த ஷேரை ஏறவே விட மாட்டாங்க. ஸோ பீப்புள் வில் ஃபைண்ட் அ நியூ ஷேர், நியூ செக்டார், அந்த செக்டார் தூக்கிட்டு போக தான் பார்ப்பாங்களோ ஒழிய இருக்கிற செக்டாரை திருப்பி போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால் if you are not able to find a good share, go aggressively on SIP mode. இது என்னோட அட்வைஸ். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்ன மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார் இன்வெஸ்டர்ஸ்க்கு? ஒரு 2-3 சொல்ல முடியும். உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை கேட்டுட்டு பண்ணுங்கள். திஸ் நாட் அ அட்வைஸ், என்னோட தாட் ப்ராசஸ். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் வெரி லுக்ரேட்டிவ். ஓகே, இருக்கிற பிஎஸ்யூ பேங்க்லேயே பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கான். பெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், பெஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், பெஸ்ட் ஜிஎன்பிஏ கம்மியாக இருக்குது, கிராஸ் என்பிஏ கம்மியாக இருக்குது, நெட் என்பிஏ கம்மியாக இருக்குது. ஓகே, டெபாசிட் க்ரோத் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெபாசிட் க்ரோத்து. இது எல்லாமே டெய்ல் வின் ஃபார் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதை வந்து பீப்புள் கேன் திங்க் ஆஃப் லாங்கிங் அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸு. இது வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐஆர்எஃப்சி, இர்கான், இந்த 2த்தையும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணாக்கா நல்ல ஸ்கோப் இருக்குது. எஃப்எம்சிஜியில் டாபர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த வேல்யூவேஷன் அடிப்படையில் அசஸ் பண்ணுறீங்க சார்? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டு earning ரேஷியோ. இப்போது January 1, 2024 இப்போ வந்து அந்த சமயத்தில் நிஃப்டியோட வேல்யூவேஷன் ப்ரைஸ் டு earning மல்டிபிள்ஸ் அப்படின்வாங்க, அது வந்து 20.3 அது மாதிரி இருந்தது. ஓகே, இப்போது 21.07 நேற்றுக்கு பார்க்குற வரைக்கும், மேபி இன்னைக்கு 21 இருக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு 0.70% ஜாஸ்தியாக இருக்குது.
யூஸ்வலாக இந்த பிஇ மல்டிபிள்ஸு 18-19 இந்த லெவலுக்கு வந்ததுனாக்கா இட் இஸ் பெட்டர் பிளேஸ் டு என்டர் தி மார்க்கெட் ஃபார் லாங். எப்போ வந்து 21-22 தாண்டி போகிறதோ, 26,000 போகும்போது பிஇ மல்டிபிள்ஸ் 22க்கு மேலே இருந்து நிஃப்டி 50 கம்பெனிஸு. ஸ்மால் கேப்லாம் பார்த்தா 150, 200, 2000 பிஇ மல்டிபிள்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அன்இமேஜினபிள் வேல்யூவேஷன்ஸ். மக்கள் வந்து ஒரு யூஃபோரியாவில் வாங்கிட்டு இருந்தாங்க. 6,000 பிஇ மல்டிபிள்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கம்பெனி போய் வாங்கினா அது என்ன பண்ணும், கீழே தான் இறங்கும் இல்லையா? ஸோ பிஇ மல்டிபிள்ஸை முதல்ல பார்க்கணும். அடுத்தது இச்சுமோக்குல எந்த இடத்துல சப்போர்ட்டு. ஓகே, ஹிஸ்டாரிக்கலாக 2005லேருந்து 2025 வரைக்கும் 20 வீக்ஸ் சார்ட்டு, வீக்லி சார்ட்டு 20 டைம் பீரியட். இந்த இதில் நீங்கள் செட்டிங் வச்சிங்கனாக்கா எப்பப்பெல்லாம் நிஃப்டி இந்த 20 வீக்ஸ் 20 பீரியட் லோவை அடிச்சிருக்கானோ, ரிவர்ஸ் ஆனானாக்கா அடுத்த 26லேருந்து 30 வாரத்துக்குள்ளே ஆல் டைம் அடிச்சிருக்கான். ஸோ பீப்புள் கேன் செக் தி சார்ட். 2005-2025 வரைக்கும் 15-16 வாட்டி இது நடந்திருக்கு. வீக்லி சார்ட்டு 20 பீரியட் சார்ட். 20 பீரியட் சார்ட்டில் லோ அடிச்சிருக்கான். லோ வந்து 23,000 வச்சுங்களேன், மேபி யூ கேன் கோ டு 22,000 ஆல்சோ. பட் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனானாக்கா 26லேருந்து 30 வாரம் தான். ஓகே, ஸோ உங்கள் வேலை என்னன்னாக்கா எந்த இடத்துல சப்போர்ட் அந்த இடத்துல ஹெட்ஜ் பண்ணி லாங் போயிடுங்க. 30 வாரம் கவுண்ட் பண்ணிச்சிங்க, 26 வாரம் தான், 30 வாரம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 வாரம் வச்சிங்க. செப்டம்பர், அக்டோபர் டைம் டு திவாலி. ஓகே, இது ஒரு பெரிய ஸ்கோப்பு. ஹேவிங் செட் திஸ், இன்னைக்கு மக்கள் ஏன் பயங்கர ஒரீட்னாக்கா அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது. 6,100, இன்னைக்கு 6,065 ஒன்று பார்த்தேன். நான் வரும்போது 6,065 பார்த்தேன். ஆல் டைம் ஹையில் இருக்குது. புது கவர்மெண்ட் இருக்குது. புது கவர்மெண்ட்டுக்கு இங்கேருந்து இந்த எஸ்என்பியை 8,000 போக முடியாது. ஏன்னா வேல்யூவேஷன் இஸ் நாட் லுக்ரேட்டிவ். அவங்களால பைசா பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா மார்க்கெட்டை ஆல் டைம் ஹையில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. ஸோ த நியூ டிஸ்பென்சேஷன் டசன்ட் மேக் பிக் மணி அவுட் ஆஃப் எஸ்என்பி. ஓகே, இப்போ மார்க்கெட் அடித்தாலும் இவங்க மார்க்கெட் மேலே கொண்டு வந்து வச்சுட்டு புட்டு ஒரு டன்னு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ மார்க்கெட் 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் அடிச்சிட்டாச்சிங்க எஸ்என்பியை, 30% கீழே விழுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதம் அடுத்த மாதத்தில் 30% கீழே விழுந்துன்னு வச்சுங்களேன். இந்த ஜார்ஜ் சோரோஸ், இந்த டீப் ஸ்டேட் சொல்கிறாங்களே, அவங்களாம் வந்து ஒரு 2-3 டன்னு வாங்கி வச்சுருக்காங்க புட்டு. இந்த புட்டுலாம் வந்து 10 சென்ட்லேருந்து $100 போயிடும். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போயிடும் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ மார்க்கெட்டு கீழே விழுமா விழாதா, ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டு கொடுக்கணும். இன்றைக்கி சைனாவில் வந்து ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா என்விடியா, ஓப்பன்ஏஐ, சாட் ஜிபிடி தான் சொல்கிறாங்க இல்லையா. சாட் ஜிபிடிக்கு ஒரு ஜிபியூ அப்படின்வாங்க, இந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட், அதோட கெப்பாசிட்டி ஒரு 100 GB இருக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். அவன் வந்து 0.5 GB இருந்தாலே சாட் ஜிபிடியோட ரிசல்ட் கொடுக்குறான். ஓகே, இது ஒரு கேம் சேஞ்சர் இன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாஸ்டாக்கை பெருசாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்னி வரைக்கும் அது ரூமர், நாளைக்கு நிஜமாகவே ஆயிடுச்சுனாக்கா மார்க்கெட்டை கீழே அடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 4-5 காரணிகள் இருக்குது மார்க்கெட் கீழே விழுறதுக்கு கூட. அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கிட்டு மேபி ஒரு 4-5 நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்காம பட்ஜெட்டில் ஏதாவது மோடி சார் சொல்லியிருக்காரு, திஸ் பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி தி கைடிங் பட்ஜெட் ஃபார் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காரு. புரியல, கொஞ்சம் பெரிய வார்த்தை சொல்லிட்டாரோன்னு தோணுது. ஓகே, பட் ஸ்டில் அவர் ஏதாவது யூஸ்வலாக சொன்னார் அப்படின்னாக்கா நடந்துடும். முன்னாடி வந்து பிஎஸ்யூலாம் வாங்கிடுங்க மறக்காதீங்கன்னு சொல்லி பார்லிமெண்ட் சொன்னார். என்னைக்கு சொன்னாரோ அன்னிலேருந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் மினிமம் 10 மடங்கு கொடுத்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சொல்கிறார் மோடி சார், திஸ் பட்ஜெட் இஸ் கோயிங் டு பி தி லுக் ஃபார்வர்ட் பட்ஜெட் ஃபார் தி என்டையர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிட்டாரு. இந்த பட்ஜெட் ஏதாவது நம்மளை காப்பாற்றினா உண்டு. அமெரிக்கன் மார்க்கெட் பற்றி நம்ம பேசும்போது இப்போ நாஸ்டாக் 100ல் ஏதாவது ஒரு ஃபால் வருது அப்படின்னா அது இந்தியாவோட நிஃப்டி ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்கா சார்? டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நிஃப்டி ஐடி நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே போகவே இல்லை. ஓகே, இன்ஃபோசிஸ்லாம் கொஞ்சம் இறங்கவே இறங்கிச்சு. 1990லேருந்து ஆல்மோஸ்ட் 1800 கிட்ட வந்துச்சு. டிசிஎஸும் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே போகல. பிர்லா சாஃப்ட் இது மாதிரி ஷேர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு இன்றைக்கே ஒரு 10% கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன். டாலர் 86.50 போய் ஓகே இவங்க வந்து பெருசாக ஏறலை. இது வந்து ஒரு பர்ப்ளெக்ஸிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா ஐடி அப்புறம் ஃபார்மா
எஃப்எம்சிஜி, இந்த 3 டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க. நிஃப்டி எப்பப்பெல்லாம் கீழே விழுதோ இந்த பைசாலாம் பைசா விட்ரா பண்ணிட்டாங்க, தே நீட் டு பார்க் சம்வேர் இல்லை, அந்த பார்க் பண்ணுற இடமா ஐடி, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, இந்த 3த்துக்கும் பைசா தேடும். ஃபார்மாவும் பெருசாக இல்லை, கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% கீழே விழுந்துட்டான். ஓகேவா, தட் வாஸ் த பெல் வெதர் இல்லையா. ஸோ டிசிஎஸ்ஆரில் இன்ஃபோசிஸ் இறங்கிட்டான், இவன் நிறைய கம்பெனிஸ் இறங்கிடுச்சு. ஸோ $86.50 கிட்ட இருந்து இந்த கம்பெனிலாம் பெருசாக ஏறாமல் இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். தட் சம்திங் பிக் இஸ் குக்கிங். மேபி அனதர் 1 week 10 days இட் வில் கெட் ரிவீல்டு. இன்னைக்கு டேட்டில் மார்க்கெட்டை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா S&P, டோ ஜோன்ஸு, நாஸ்டாக்கு ஹோல்ட் பண்ணும் வித் பாசிட்டிவ் பயஸ். அவனை தான் ஒரு 10% 5% அடிச்சு விட்டான் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரியல் செல் ஆஃப் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்னொரு 1 வாரம் 10 நாள் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துட்ருங்க. நான் சொன்ன வீக்லி சார்ட், 20 பீரியட் சார்ட், அது லோ ஹோல்ட் பண்ணிவிட்டு எப்போ திரும்புகிறான்னு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா எனி குட் ஷேர் வில் கிவ் யூ அட்லீஸ்ட் 2x ரிட்டர்ன் வித்தின் நெக்ஸ்ட் 30 weeks. இந்தியன் மார்க்கெட் இப்போ புல்லிஷா இருக்கா இல்லை பேரிஷா இருக்கா சார், எப்படி புரிஞ்சுக்கிறது அது? 2 கட்டம் ராகு காலம்னுவாங்க, 2 கட்டத்தில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, பாம்புன்னு தாண்டவும் இல்லை, பழுதுன்னு மிதிக்கவும் இல்லை அப்படின்வாங்க. 2 கட்டம் இடத்துல இருக்குது. வி ஷுட் டேக் கிளியர் சப்போர்ட். ஒரு டிஆர் கிரேட்டர் தேன் ஏடிஆர் மூவ் நடக்கணும். ட்ரூ ரேஞ்ச் கிரேட்டர் தேன் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் மூவ் ஆன் தி அப் சைட் நடந்து, அதை டோல் லாஸ்ட் டைமே சொல்லுவாங்க, 23,263க்கு மேலே வீக்லி க்ளோஸ், மந்த்லி க்ளோஸ் கொடுத்தா தான் இனிமேல்ட்டு புல்லிஷ். மந்த்லி க்ளோஸ் 23,816, வீக்லி க்ளோஸ் 23,263. இந்த 2 நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் தான் இனிமேல்ட்டு புல்லிஷ்னஸ். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு இன்ட்ராடே ட்ரேடராவோ இல்லை ஸ்விங் ட்ரேடராவோ இருந்துட்டு பைசாவை சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த வீக்லி 20 day லோ எங்கே ஹோல்ட் பண்ணுறான், எந்த இடத்துல ரிவர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாக்கா தட்ஸ் அ பிக் ஸ்கோப்பு. ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டூல் ஒன்று இருக்குது. இந்த ட்ரேடிங் வியூ டூலில் போயிட்டு நீங்கள் ஹவர்லி சார்ட்டோ டெய்லி சார்ட்டோ நிஃப்டி எடுத்துக்கிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா மெட்ரிக்ஸ்னு ஒன்று கொடுப்பான். பல பேருக்கு தெரியாது, மெட்ரிக்ஸ்னு கொடுப்பான். அந்த மெட்ரிக்ஸில் போனீங்கன்னாக்கா ஒரு நிஃப்டியை ஒரு 25-30 பேராமீட்டரில் எம்ஏசிடியில் பாசிட்டிவில் வந்திருக்கு. இஎம்ஏ ஒரு 5 EMA, 50 EMA, 200 EMA, 20 EMA, 30 EMAன்னு சொல்லி எடுத்துகிட்டு இவ்வளோ EMA பாசிட்டிவாக வந்து இவ்வளோ EMA நெகட்டிவாக இருக்குது, டெய்லியில் நெகட்டிவாக இருக்குது, மந்த்லியில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுப்பான். ஓகே, அந்த இடத்துல எங்கே 60%க்கு மேலே பாசிட்டிவாக வருதோ, 30 இண்டிகேட்டரில் ஒரு 18 இண்டிகேட்டர் பாசிட்டிவாக வருதோ, அப்போது டிசைட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் வில் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். மெஜாரிட்டி வின்ஸ். 30 இண்டிகேட்டர் 18 இண்டிகேட்டர் பாசிட்டிவாக வந்துடுச்சு. ஓகேவா, அந்த இடத்துல சின்னதாக ஆரம்பிங்க. இந்த 18, 20, 22 ஆகும் இல்லையா, அந்த இடத்துல உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுங்கள். உங்கள் பைசாவை டபுள் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.